11ல் பியூட்டிஷியன் கோர்ஸ் முடித்தேன் நான். அப்பத்துலேருந்து ஏன் அந்த அந்த இதுக்கு ஃபீல்டுக்கு போனேன்னா, அப்போ வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து ஏதோ மேக்கப் பண்ணிகிட்டே இருப்பேன். அது ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் நான் படித்தது வேறு, நான் வந்தது வேறு. எனக்கு அது போனது. அப்போ வந்து நான் வந்து என்னை வந்து நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்கோசரம் நான் அதுக்குள்ளார வந்தேன். அப்புறம் பார்த்தா அந்த ஒர்க்கால் தான் என் ஃபேமிலியே வந்து நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக என்னன்னா, இந்த வேலை இல்லைன்னா எங்கள் ஃபேமிலினால பார்த்துருக்க முடியாது. எல்லாருமே சொல்கிறாங்க பியூட்டிஷியன்லாம் வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க, பியூட்டிஷியன் கோர்ஸ்லாம் பண்ணவங்களாம் இப்படி அப்படின்னு. என்னை பொறுத்தவரைக்கும் நான் பியூட்டிஷியனு, என்னுடைய வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் செய்கிற வேலையை வந்து நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக செய்வேன். ஆனால் எனக்கு ஒரு சில ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது எனக்கு பயம் இருக்கும். ஏன்னா அதை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி வந்து நான் ஹேர் ஸ்டைல் உண்மையாலுமே எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு இடத்துல போய் நான் மேக்கப் திருப்பியும் நான் அட்வான்ஸாக என் வீட்டுக்காரர் சேர்த்து விட்டார். நான் போய் படித்தேன். அங்கேயுமே எனக்கு எந்த ஹேர் ஸ்டைலும் சொல்லித்தரல. ஆனால் அவங்க நிறைய வந்து மாடல்ஸ்க்கெல்லாம் போய் நான் மேக்கப் பண்ணும்போது எனக்கு ஹேர் ஸ்டைலே வராது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் அதுக்காக தான் நான் ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் கிளாஸ்க்கு வரணும்னு கூட நான் முடிவெடுக்கல. நான் யோசித்தேன், அவ்வளோதான். யோசிச்சு நான் ஒரு சார்கிட்ட கேட்டேன். அவர் வந்து ஓகே அப்படின்னு ஒரு சப்போர்ட்டாக ஒரு வார்த்தை பேசினார். அதுக்கப்புறம் நான் வந்தேன். எப்படி வந்தேன், இப்போ எப்படி கிளாஸ் கற்றுக்கிட்டேன், எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்னு எனக்கு தெரியாது. நான் ஒன்றே ஒன்று உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, நம்ம செய்கிற பிஸ்னஸ் தான் நம்ம லைஃப். அது வந்து இப்போ இவங்க சொன்னாங்க, இவங்க படிச்சிருக்காங்க, இவங்க இந்த பிஸ்னஸில் வராங்க அப்படின்ட்டுல. டாக்டர்ஸு, வக்கீல்ஸு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் முடிச்சுட்டு இந்த பிஸ்னஸ். ஆனால் வந்து என்னென்னா, இதுலேருந்து எனக்கு ₹1 கிடைக்குதுன்னா கூட அந்த ₹1 வச்சு என் ஃபேமிலியை நான் பார்த்துக்க முடியுது, என் பிள்ளைகளை பார்த்துக்க முடியுது. எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. நிறைய பேர் இந்த பிஸ்னஸில் இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே மிஸ்யூஸ் வருவாங்க, மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, நிறைய கேவலமாக பேசுவாங்க. நிறைய நான் ஒரு வில்லேஜ்லேருந்து தான் வெளியே வந்தேன். எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட் எங்கள் வீட்டுக்கார் கொடுத்தாரு. உண்மையை சொல்லப்போனால் எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணார். நான் இவ்வளோ தைரியமாக பேசுறதுக்கு. இந்த பிஸ்னஸில் வந்து நம்மளுக்கு நிறைய கஷ்டம் வரதான் செய்யும். ஆனால் அதுலேருந்து நம்ம வெளியே வரணும், கான்ஃபிடென்ட்டாக வெளியே வரணும். நம்மளால முடியும். நம்ம செய்கிற பிஸ்னஸ்ஸை நம்ம வந்து நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம ஹாப்பி, நம்ம செல்ஃப் லவ் அது இருந்தாலே எனக்கு போதும். ஆக்சுவலாக வந்து நான் ஏன் இது இப்படி உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, எனக்கு இந்த பிஸ்னஸ்ஸு, இந்த பியூட்டிஷியன், இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட், இந்த ஹேர் ஸ்டைல்ஸு இதெல்லாம் வந்து என் லைஃப்பில் பாதி. அது பாதி, இது பாதி. என்னுடைய ஒர்க்கு, என் ஃபேமிலி ரெண்டுமே நான் ஈக்குவலாக பார்க்குறேன். ஸோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். தேங்க்யூ சார். எனக்கு வந்து உண்மையாலுமே ஹேர் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் ஒன்றும் ஃப்ராங்காக சொல்கிறேன். நான் 15 வருஷமாக இதில் இருக்கேன். நான் எனக்கு ஹேர் பற்றி ஒரு இதே எனக்கு இருந்ததில்லை. என் பொண்ணு கூட, நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், ஆனால் என் பொண்ணு ஹேர் ஸ்டைல்லாம் கேட்பா. ஸ்கூலுக்கு போகும்போது அவளுக்கு போட்டு விடுறதுக்கே எனக்கு பிடிக்காது. எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணாலே பிடிக்காத மாதிரி ஒரு ஃபீல் ஆகிப்போச்சு. அப்புறம் இல்லை, நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஆனால் வந்து நான் இதில் எனக்கு 1 டே கிளாஸ் மிஸ் பண்ணதுன்னா ஏதோ ஒரு மிஸ் பண்ண மாதிரியே எனக்கு ஃபீலாகவே இருக்குது. உண்மையாலுமே சொல்லுவேன். நான் இவர்கிட்ட பேசுனது எப்படின்னா, சார் எனக்கு டைம் இல்லை, என் பிள்ளைங்கள விட்டுட்டு நான் டெய்லியெலாம் வர முடியாது, நான் எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நான் கிளாஸ்க்கு வரேன் அப்படின்னு தான் பேசினேன். சார் ஓகே அப்படின்னு. ஆனால் ஃபஸ்ட்டே வந்தோடனே உங்களெல்லாம் பார்த்த உடனே எனக்கு என் ஸ்கூல் லைஃப் ஞாபகம் வந்துச்சு. சரி, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸுலாம் கிடைச்சாங்க, அவங்க மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு வருஷமாக நான் எனக்கோசரம் போராடுறேன். என் ஃபேமிலிக்கோசரம் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இந்த ஒரு 5 நாள் எனக்கோசரமே, என் ஹாப்பினஸ்க்கோசரமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால தான் உங்களால் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் தொடர்ந்து வந்தேன். ஒரு நாள் எனக்கு வந்து ஒரு 3000 4000 நான் சம்பாதிப்பேன் நான் வீட்டில் இருந்தேன்னா. ஸோ அது போனாலும் பரவாயில்ல, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வேணும் அப்படின்றதுனால தான் நான் இங்கே வந்தேன். எனக்கு இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம். உங்களெல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். சார்கிட்ட நான் கிளாஸ் அட்டன் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். நீங்களும் வந்து நல்ல ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டாவோ மேக்கப் ஆர்டிஸ்டாவோ நீங்கள் 2 பேரும் கப்புள்ஸாக, உண்மையாலுமே சொல்கிறேன், நீங்கள் 2 பேர் கப்புள்ஸாக நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு வருவீங்கன்ட்டு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ சார்.